அருள்மிகு எல்லை மாகாளியம்மன் திருக்கோவில் 10ஆம் ஆண்டு விழா. கோவை எட்டிமடை அருள்மிகு எல்லை மாகாளியம்மன் திருக்கோவில் 10ஆம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. வேள்வி பணிகளை பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் குமரலிங்கம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தலைமை அறங்காவலர் CK கண்ணன் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். தினமும் அம்மனுக்கு பூஜை, பொருள் கொடுக்கும் கோபாலகிருஷ்ணன், அனைத்து விசேஷங்களுக்கும் இலவசமாக வாழைக்கம்பம் கொடுக்கும் ஸ்ரீனிவாசன், அனைத்து மாமரத்து வேலைகளும் செய்து தரும் ஜெயராம் மற்றும் ரவி, ராமகிருஷ்ணன், ஸ்ரீனிவாசமூர்த்தி, ஜெயந்த், பாலாஜி, பிரேமா, வெங்கடேஷ் ஆகியோர்களை கோவில் நிர்வாகிகள் கௌரவித்தனர். இந்த நிகழ்வில் நல்லறம் அறக்கட்டளை தலைவர் SP அன்பரசன் உட்பட பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் யாகங்களும் நடத்தி பூஜைகள் செய்யப்பட்டன. பின்பு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எட்டிமடை எல்லை மாகாளியம்மன் 10வது ஆண்டு விழா. இது நூற்றாண்டில் பழமை வாய்ந்த கோயிலுங்க. கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹைவே விரிவாக்க பணியின் போது அங்கிருந்து இந்த கோயில் அகற்றணும்னு ஹைவே சொன்னதன் காரணமாக நாங்கள் ஒரு 15, 20, 25 சென்ட் இடம் வாங்கி கோயிலும் மண்டபம் தனியாக பண்ணி கீழே கருங்கற்களால் கட்டி அர்த்த மண்டபம் கற்பகிரகம் ரெண்டுமே கருங்கல்ல கட்டி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணோம். அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றிருக்குது. டெய்லியும் கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் நம்ம ஐயப்ப பக்தர்களுக்கும் அன்னதானம் போட்டிருக்கிறோம். இதில் மிக சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்குறது ஒன்று. இந்த 2 மாத காலம் 500 பேர் 1000 பேருக்கு ரெகுலராக நாங்கள் அன்னதானம் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த கோயிலில் வேண்டுதலில் வந்திருக்கிற தங்கங்கள் 1/4 பவுன் 1/2 பவுன் சேர்த்து 72 பவுன் சேர்த்து வச்சிருக்கிறோம். அது போக ஆபரணமாக ஒரு 25 பவுன் இருக்குது. இந்த எட்டிமடை பகுதியில் இருக்கிற அனைத்து மக்களுடைய ஆதரவோட இன்னும் சில வருடங்களில் நாங்கள் இந்த கோயிலினுடைய கோபுரத்தை தங்கத்தால் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துருக்கிறோம். இன்றைக்கி அந்த வேண்டுதலை இறைவன் பக்கத்தில் வச்சுருக்கிறோம். அதை பக்தர்களுக்கு நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். நாங்கள் யாருக்கிட்டையும் போய் வற்புறுத்தி பணம் வாங்குறதில்ல. இது எல்லை மாகாளியம்மன் தர்மாலயா அறக்கட்டளைன்னு ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி இங்கே விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதில் பகிர்ந்துக்கலாம். எங்களுடைய வருவ செலவு வருஷம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி ஒவ்வொரு இங்கே இருக்கிற தொழிலாளிக்கு கூட நாங்கள் செக்கு தான் கொடுத்து இது பண்ணுறோம். இதை எதுக்காக வலியுறுத்துறோம்னா, இன்னைக்கு தமிழகத்தில் இந்துக்கள் மத்தியில் நிறைய பக்தி வந்துருச்சு. நிறைய சாமிக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது சில இடங்களில் தவறாக போயிடுது. அந்த மாதிரியான தவறுதல் நடக்கக்கூடாது. நம்மளுடைய பக்தி முழுமையானதாக இறைவனுக்கு போய் சேர்ந்து அது இறைவன் கிட்ட மற்றவங்களுக்கு பயன்படணுங்கிறது எங்களோட கான்செப்ட். அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கணுங்கிறத இந்த சின்ன முயற்சி. நன்றி, வணக்கம்.